சரியில்லைன்னு சொன்னா ஏதோ ஊசி கீசி போட்டு அனுப்புவாங்கன்னு நினைச்சேன். அந்த டாக்டர் கொஞ்சம் கூட விவசாயம் இல்லைங்க. என்ன செஞ்சாங்க? இந்த கருமத்தை உங்ககிட்ட வேற சொல்லணுமா? மிஸ் ராஷிகா, உங்க வைஃப் ரொம்ப கூச்சப்படுறாங்க. உடம்பையே தொட விட மாட்டேங்கிறாங்க. கேள்வி கேட்டா பாதியிலே ஓடி வந்துட்டாங்க. ஏன் பவானி இந்த வயசுக்கு தகுந்த கேள்வியா கேக்குது? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற அந்த விஷயத்துல பச்சை பச்சையா கேக்குது. என் மூலத்தையும் வந்துருச்சு. சரி சரி. டாக்டர், டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எப்போ கிடைக்கும்? நெக்ஸ்ட் வீக் வாங்க, ரிசல்ட் கிடைச்சிரும். நாங்க வரோம் டாக்டர். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you. எங்க ஒரு நிமிஷம் வச்சிருங்க. டாக்டர், இவ்ளோ கேக்குறீங்களே, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு அடுத்த மாசம் தான் கல்யாணமே நடக்க போகுது. அப்படி போடு. கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு சமாச்சாரங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, உங்க வீட்டுக்காரர் ரொம்ப கொடுத்து வச்சாரு. பவானி இன்னசென்ட். பம் 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 ஆரம்பம் பேரின்பம் பம் 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 ஆரம்பம். இது நோ பார்க்கிங் ஏரியா சார். புதுசா? ஆமா சார், நேத்து தான் சார் வேலைக்கு சொன்னேன். அதான். சரிங்க சார். ஏங்க, நானும் பாக்குறேன். நோ ஸ்மோக்கிங் நோ பார்க்கிங் எவ்வளவு பெரிய போர்டு வச்சிருக்கு. அதுக்கெல்லாம் மரியாதை தர மாட்டியா? அவ்வளவு பெரிய மனுஷனா நீ? என்ன சார், எங்க வீட்டு வேலைக்காரர் இப்படி இருக்கிறீங்க? என்னது வேலைக்காரனா? ஆமா. வெளியே போய் துப்புங்க. ஏன் மேடம், நோ பார்க்கிங் நோ ஸ்மோக்கிங் இங்கிலீஷ்ல எவ்வளவு தெளிவா போர்டு வச்சிருக்கு. மத்தவங்களா அதை மதிச்சு நடக்கும்போது உங்க சர்வெண்ட் மாத்திரம் அதை மீறி நடந்தா அதை பார்த்து நாங்க சும்மா இருக்க முடியுமா? மத்தவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க, அதனால இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க. இந்த வார்த்தை இங்கிலீஷ் தான் தெரியாது, அப்புறம் எப்படி நடந்துக்கும்? வாத்தா வேலையில சேர போது சிங்காரன்னு பேருதான். அப்புறம் இது மூலையை பார்த்தோன்னே நான் தான் வாத்துன்னு பேரு. இதாப்பா, இனிமேலாவது தெரியாத விஷயத்தை தெரியலன்னு ஒத்துக்கோ. வீண் ஜம்பாடிச்சு மாட்டிக்காத. பெரிய ராஜாஜி தம்பி, நீ புத்திமை சொல்ல வந்தையும் போயா டிபுக்கு. பவானி, சின்ன சின்ன பையனா சிரிச்சு என்ன அவமானப்படுத்துறதுக்கு பண்ணிட்டீங்க. பாத்துக்கிறேன் உன்னைய. அம்மா, இந்த பூ எல்லாம் நல்லா இருக்குல்ல? என்னம்மா நீ, இந்த பூ இங்க இருக்கிறத விட உங்க தலையில இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். என்னமா எழுதிருக்கேன்? அதுவா, யாருக்கு இந்த பூக்கள் பிடிக்குதோ அவங்க புளிங்கலாம். உங்க வேலைக்காரன் தான் படிக்கிறீங்கன்னு சொன்னீங்க, நீங்களே பூ படிக்கிறீங்க. யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலான்னு எழுதிருக்கு. அதான், எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியாது, அம்மாவுக்கு தமிழ. என்ன இங்க கலாட்டா? பாருங்க, எல்லாருக்கும் முன்னாடி நான் படிக்காத தற்கொலைன்னு இந்த ஆள் காட்டி கொடுக்குறான். நீ இவனை வாத்துன்னு கூப்பிட்டியா? நான் எப்போ அப்படித்தானே கூப்பிடுவேன். அதனாலதான் உன்னை பழிக்கு பழி வாங்கிட்டான். 5 நிமிஷம் உள்ள போய் பேசி வரதுக்குள்ள இவ்வளவு கலாட்டாவா? ஏன் இப்படி அசிங்க மாட்டீங்க? வா. எப்ப பார்த்தாலும் அந்த பக்கமே பேசுவீங்க. வீடி குடிக்காம தூக்கமே வர மாட்டேங்குதுப்பா. எதுல சிகரெட்? புதுசா நம்ம ஜெயிலுக்கு ஒரு காக்கி சட்டை போட்ட காந்தி வந்திருக்காருல, அவர் என்னை கூப்பிட்டு திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாதுன்னு புத்திமதி சொல்லி அர்த்தம் இருந்தாரு. நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவரோட சிகரெட்டை நைஸா அடிச்சுட்டு வந்துட்டேன். வேண்டாம். அன்லக்கி ஃபெலோ. பாண்டியா, குடிக்க போறியா? குடிக்க கூடாதுதான், ஆனா ஐயா ஒரு சிகரெட் ஆச்சே, வேணான்னு சொன்னா அவருக்கு மரியாதை இருக்காது. எல்லாரும் வாய போலங்க. ஆமா, தீபுடியோட அவசரத்துல அந்த இருக்க மனுஷன்டா திங்க் பண்றேன். நான் சிகரெட்டை தான் சுட்டேன், நெருப்பியா சுட்டேன். அந்த முகத்தினுட எவருடோ துரோகி பசங்களா ஐயா வந்தது ஏன்டா என்கிட்ட சொல்ல? எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஊதுறது போதும். நான் ஐயா இல்ல, காக்கி சட்டை போட்ட காந்தி. ஐஸ்கிரீம் தொட மாட்டேங்கய்யா. கீப் இட் அப். கவி, ஹாப்பி பர்த்டே. என்னப்பா அப்படி பாக்குற? ஜெயில் ரெக்கார்ட்ஸ் பார்த்தேன், இன்னைக்கு உன் பிறந்த நாளும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல உனக்கு எது கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவியோ அதை நான் உனக்கு பிரசன்ட் பண்ண போறேன். அன்பு.
சார். என்னடா அக்கா வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு மறுபடியும் மாமியார் வீட்டுக்கே வந்துட்டா? சூப்பர் ஐயா காட்டின அன்புல ஒரு துளி கூட சொந்த அக்காவும் மச்சான காட்டலடா. வீட்டு வாசப்படியும் மிதிக்காதுன்னு விரட்டி அடிச்சிட்டாங்க. படுக்கடை இல்லாம நானும் கவியும் தெருவோரமா படுத்திருந்தோம். போலீஸ் சந்தேக கேஸ்ன்னு சொல்லி எங்களை புடிச்சிட்டாங்கடா. என்னடா மச்சான், நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? பிளேடா இல்ல பிளாக் டிக்கெட்டா? ஏய், நாங்கலாம் திருந்து ரொம்ப நாள் ஆச்சுடா. ஓஹோ, இப்ப திருந்தனவங்க உள்ள சொல்றானுங்களா? ஏய், ஏன்டா இப்ப போய் ஜாக அடிச்சிட்டு இருக்க? எங்க ஏரியாவுல ஒரு பெரிய நகரடா. அதுல எவனா புகுந்து பணம் நகை எல்லாம் கொள்ளையடிச்சு எங்கேயோ ஓடிட்டானுங்க. நான் ரிலீஸ் ஆனதும் நேரம் எங்க வீட்டுக்கு போய் நின்னா திருட்டு நகைல எங்கடான்னு விசாரிக்க இன்னும் எங்க பிடிச்சு போட்டாங்க. பாவண்டா சூசே, அவன் தனியா போயிருந்தாலாவது ஜாலியா இருந்திருப்பான். என் கூட வந்து அவனும் மாட்டிக்கிட்டான்டா. டேய், அதான்டா ஜெயில் ஸ்நேகம். என்னாச்சுப்பா? நான் 4-5 மாசமா அசைவமே சாப்பிடுறது இல்லையம்மா. நீங்க அசைவம் சாப்பிடுறது இல்லையா? நீங்க சாப்பிடலன்னா பிடிக்கிற மீன்ல பாதிய திருப்பி கடலுக்கே அனுப்பிச்சிட வேண்டியதுதான். இல்லம்மா, உனக்கு வேற எந்த குறையும் வைக்காத ஆண்டவன் கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆகியும் குழந்தை இல்லைங்கிற குறைய வச்சுட்டான் பாரு. உனக்கு ஒரு புள்ள பிறக்கிற வரைக்கும் நான் தினமும் விரும்பி சாப்பிட அந்த கறி மீன் முட்டையெல்லாம் தொட மாட்டேன்னு நான் உணங்குற திருச்செந்தூர் முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டம்மா. கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் பெத்த அப்படிங்களை பொண்ணுங்களை பத்தி கவலைப்படுறது இல்ல. ஆனா உங்க வீட்டுல வேலைக்காரியா வந்த எனக்காக நீங்க விரதமே இருக்கீங்களே, உங்களுக்கு நான் என்னமோ தெரியலம்மா, என் வீட்டுக்கு வந்த வேலைக்கார பொண்ணா ஒரு நாள் கூட உன்ன நான் நினைச்சதில்லை. ஏன் சொந்த பொண்ணாதான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனால்தான் ராஜசேகரோட நல்ல மனசுக்கு ஏத்த பொண்ணு நீதானே நினைச்சு உங்க 2 பேர் கல்யாணத்தை நான் நடத்தி வச்சேன். அப்பா அம்மா இல்ல, ஆனா அப்பா விட மேல நீங்க கிடைச்சிருக்கீங்க. படிப்பும் அறிவும் இல்ல, ஆனா அத்தனையும் இருக்கிற புருஷன் எனக்கு கிடைச்சிருக்காரு. இதுதான் குருட்டு அதிர்ஷ்டங்கிறது இல்லப்பா? Excuse me, sir. Yes. What, Raju? Yes, sir. என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள வேற ஊரா? ஏம்மா? என்னப்பா, இத்தனை வருஷத்துல இந்த ஊர்ல தான் எனக்கு நல்ல பால் கறி கிடைச்சிருக்கா. பைத்தியக்கார பொண்ணு, ஊர மாத்தலமா, உன் புருஷன் போஸ்டரா மாத்திருக்கோம். அப்படின்னா சரி. ராஜு, come here. இந்த ஏரியால பரிவட்ட நாகராஜ்னு ஒரு தாதா இருக்கா. பரம்பரை பணக்காரன், மனசு சுத்தமானவன். சோ நீ எதுக்கும் மயங்க மாட்ட. நாகராஜ் உள்ள தள்ள வேண்டியது உன் பொறுப்பு. பாத்து பாத்து பாத்து, ஐயாக்கு சாப்பாடு கொண்டு போன, சீக்கிரமா வா. எங்க போய் தொலைஞ்சானோ. பவானி, பாத்துக்கிறேன் உன்னை. யாரு அது? நில்லு. ஐயோ ஐயோ, சாப்பாடு கூட. ஐயோ, யாரு சாப்பாடு கூட தூக்கிட்டு போறா? ஏய், புடிடா. பாத்து பாத்து. ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த சிங்காரம் இருக்க வீட்டிலேயே வந்து கூரை ஏத்துடுவ? கூரைக்கு பிறந்தவனே, விடாதா? என்னது? ஐயோ, பாத்து போறா. அண்ணன் தெரியாம சொல்றேன். நீங்க போங்க, அடிக்கடி வாங்க, என்னவா திருப்பி கேங்க. உள்ள கட்டி வச்சுக்காமா? கத்தி கத்தி மிட்டாயி. கிரி பார்த்தா நீ பயப்பட்ட. அவன் வெளியே எடுத்து காணவே இல்லமா. ஏன் பாத்துல கூப்பிடுறேன் இப்ப புரிஞ்சுதா? ஐயா போன் பண்ணு. சரிமா. ஒண்ணு. ஐயோ, ஏண்டா, கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னல, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாதுன்னு. ரிலீஸ் ஆன உடனே என் வீட்டுல கை வச்சிட்டியா? ஐயா, கிழக்கு இத்தனோடு சொன்னா கேட்டுக்கோம். எனக்கு ஆன பசி ஆச்சா, எத்தனை நேரம் பட்டினி எடுத்துட்டு. ஆமா, உன் கூட வேற யாரெல்லாம் ரிலீஸ் ஆனாங்க? வாங்கப்பா. ஏங்க, டாக்டர் 5 மணிக்கெல்லாம் முடிவு சொல்றேன்னு சொன்னாங்க. நான் வயித்துல நெருப்பு கட்டிட்டு காத்துட்டு இருக்கேன். ஏன் லேட்டா வரீங்க? அட வாங்கப்பா, நம்ம வீடுதான், வாங்க. நம்ம வீடா? யாரு இவங்க?
எல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவங்க தான். அட பயப்படாத வாப்பா. இந்த திருட்டு பசங்க எப்படிங்க உங்க கூட? முந்தி ஜெயில் சூப்பரண்டா இருந்தால. ஆமா, சின்ன வயசு பொறுக்கி பசங்க கொலைக்கார பசங்களை திருத்துற ஜெயில சொன்னீங்களா? அங்க இருந்தா கூட்டிட்டு வர. ஜெயிலண்டா? ஐயோ, இங்க எதுக்குங்க? சின்ன பசங்க பாவம், வீடு இல்ல, இங்கே தங்கிட்டோமா. ஏங்க, திருட்டு பசங்களுக்கு வீடு எதுக்குங்க? ஊர்ல இருக்கிற எல்லா வீடும் அவங்க வீடு மாதிரி தானே. முதல்ல போக சொல்லுங்க. பாவா பாவா பாவம் அவங்க. என்ன பாவம்? சொல்றது கேட்க மாட்டீங்களா? கேளு ப்ளீஸ். அவங்க மேல பரிதாபப்பட்டீங்கன்னா 5 or 10 கையில கொடுத்து அனுப்பிச்சிடுங்களேன். அவங்களுக்கு தேவை 5 or 10 இல்ல பாவா, அன்பும் ஆதரவும் தான். சரி, ஹாஸ்பிடல் டைம் ஆச்சு. ரவி, நீங்க எல்லாரும் உள்ள போயிருங்க, நானும் அம்மாவும் ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். என்ன வீட்டுக்குள்ளயா? வீடு எல்லாம் அப்படியே தெரிஞ்சு கிடக்குங்க. டேய், நாங்க வரதுக்கு லேட் ஆனா கூட என்ன இருக்குதோ எடுத்து சாப்பிடுங்க, கூச்சப்படாதீங்க. சொல்லிட்டீங்களா? இனி நாங்க பாத்துக்கிறோம். என்ன ஒரே டென்ஷனா? நகைலாம் தீந்து போய் பாதி வேர்ல வரைக்கும் கடிச்சு வச்சிருக்க. ரொமான்ஸ் இன்னும் முடியலையா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ராஜசேகர். இந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. சரிங்க டாக்டர், வாங்க நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். என்னங்க இது, குழந்தை உண்டாயிருக்குன்னு சொன்னா பெரிய லெவல்ல சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சா இவ்வளவு சாதாரணமா எடுத்துட்டீங்க. குழந்தை தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்களே, என் வீடு எப்படி இருக்கோ அது நினைச்சாதான் ஒரே டென்ஷனா இருக்கு. ஏன் சிரிக்கிறீங்க? என் டென்ஷன் உங்களுக்கு தெரியுமா? 5 திருட்டு பசங்களை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்காரு. பணம், நகை, பட்டுப்பட என்ன போச்சு. வாங்க சீக்கிரமா வீட்டுக்குள்ள வரேன். வாங்க. பணம் நகை எல்லாம் பத்திரமா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க தங்க போற இந்த ரூமோட சாவியா கொடுத்தா என் சம்சாரம். வாங்கப்பா. அவகிட்ட சண்டை போட்டு சாவி வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. இனிமே இதுதான் உங்க வீடு. நீயப்பா ஞான பலம் நீயப்பா தமிழான. நில்லுங்கம்மா. என்ன அம்மா, வீட்டுக்குள்ள போறா சாம்பிராணி காட்டியாச்சு. அப்புறம் அதுக்கு மேல கலவாணி பொண்ணு தங்கி இருக்க ரூமுக்கு வந்து சாம்பிராணி போடணுமா? வார்த்தை, இது எங்க வீடு தானே? ஆமா. யா ஐயா, அந்த ரூம் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்களா? அம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, குளிச்சியா? ஏது குளிச்சியான்னு கேட்டேன். அம்மா, சாம்பிராணி புகைய மீறி. அம்மா, என்ன குளிக்காம என்ன கேள்வி? நீ குளிச்சாலும் குளிக்காட்டும் ஒரே மாதிரிதான். வாத்து வாத்தா பவானி, ஒவ்வொரு மாட்டு பொங்கலுக்கும் குளிக்கிறவன் நீ. ஐஜி வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறப்ப வெள்ளிக்கிழமை காலையில சாணி தட்ட ஆரம்பிச்சீங்கன்னா சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் முடிக்க மாட்டேன் நீ. நீ பார்த்து என்ன கேட்கிற? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை குளிச்சியான்னு பாத்துக்கிறேன் உன்ன. அம்மா, ஒண்ணு இல்லம்மா, கண்ண சுத்தி பாடிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, முள்ளுமா? வீட்டுக்குள்ள எப்படியா முள்ளு இருக்கும்? அம்மா, முழு மீன் முள்ளுமா? ஐயோ, என் விரதமே போச்சு. என்னம்மா குழப்பறீங்க நீங்க? மீன் தின்னாலாம் விரதம் போகும், மீன் முள்ளு குத்தினாலுமா விரதம் போகுதா? பார்த்தாலே என் விரதம் போயிடும். பார்த்தாலே விரதம் போகுமா? ஆமா. அப்ப நான் சொல்ற இடத்த நல்லா பாருங்க. ஐயோ, ஒரே எலும்பு. பாத்து, என் விரதம் போனதுக்கு நீயே ஏசிருக்க. என்னம்மா சிரிக்காம என்னம்மா பண்ண சொல்றீங்க? வீட கோயில் மாதிரி வச்சிருக்கேன் சொன்னீங்கல்ல, கசாப்பு கடையை விட கேவலமா கடிச்சு மெண்டு துப்பி இருக்காங்க. எல்லாம் ஐயா குடுக்கிறா, ஐயாவுக்கு நீங்க குடுக்கிற செல்லம் என்ன? இப்படி ஹோட்டல்ல வாங்கி கொடுத்து காசு கறியாக்குறாரு. எப்படி பேச்சு கேட்க மாட்டேன். ஏமா ஏமா ஏமா, புருஷனை கைக்குள்ள போறது ஒரு தனி கடமா? பாத்து, நான் என்ன பண்ணணும்? அப்படி கேளுங்க. ஐயா காலையில தூங்கி எந்திரிக்கிறாரு, அப்ப அவர் காலை தொட்டு கும்புற பழக்கம் உண்டா? ஆமா. அதுதான். சரி, அது ஓட்டும். ஐயாவுக்கு தலைவலி காய்ச்ச வர்றப்ப தைலம் போக்குவரத்து தைப்பது உண்டா? ஆமா. அதுதான். சரி, அதுவும் போட்டோம். ஐயா நல்லா தூங்கி இருக்கப்ப கைய காலை பிடிச்சி அமுக்கிற பழக்கம் உண்டா? ஆமா. அதேதான். படிச்ச பொம்பளைக்கும் படிக்காத உங்களை மாதிரி பொம்பளைக்கும் உள்ள வித்தியாசம். சரி, நான் படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? புருஷனை மிதிக்கணுங்கிறேன். என்னையா தப்பு தப்பா சொல்றேன்? இருங்கம்மா, நான் என்ன காலை வச்சு நெஞ்சில ஏறி மிதிங்க நான் சொன்னேன்? அது கிடையாதுமா, அதுக்கெல்லாம் வேற வழி இருக்கு. வேற என்ன வழி? ஒரே வழி, உத்தமமான வழி, டிரைவர். அத விவரம் ஒரு பேப்பர்ல எழுதி தரமா, அத ஐயாட்ட கொண்டு போய் காட்டி ஒரே ஒரு கையெழுத்த மட்டும் வாங்குங்க. அதுக்கப்புறம் பாருங்க,
நீங்க உட்காருனா உட்காருவாரு, நில்லுனா நிப்பாரு, தலகால தொங்குனா தொங்குவாரு. சரி 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 சரி. அதுக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணு. அவரை பத்தி ஒன்றும் இல்ல, இந்த திருட்டு பசங்க முதல்ல வெளியே அனுப்பு. அதான், அதேதான். சரி. நான் இருக்க, நீங்க போங்கம்மா. பவானி, இனிமே நீ புருஷன் கூட வாழ போறதும் இல்ல, விரதம் இருக்க போறதும் இல்ல. இன்னோட ஆட்டம் க்ளோஸ். மினிஸ்டர் சொன்னா ஒரு கிரிமினல் விட்டுருவாங்களா? எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வெய்யா போன ஏதுல எவ்வளவு பணம்? நீங்க சேர்த்து விட்ட இடத்துல சம்பளம் கொடுத்தாங்க ஐயா. காலையில தான் நான் வேலையில சேர்த்து விட்டேன். அதுக்குள்ள எப்படி சம்பளம் கொடுத்தாங்க? நாங்க வேலைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சம்பளமே கொடுத்திருக்காங்கய்யா. ஏதோ நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக எங்களை வேலைக்கு வச்சுக்கான்னு சொன்னாங்க ஒழிய உங்களை தவிர வேற யாருமே எங்களை நம்பலையா. பாவம், எங்களால உங்களுக்கு தாயா கஷ்டம். கேப்பானே, பட்டணம் உடஞ்சு போடு, போடா. போடா. அடேங்கப்பா, வாங்கி கொடுத்த நைட்டி போட 5 வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் தைரியம் வந்துச்சா? பொம்பளைங்களுக்கு எந்த நேரத்துல எப்படி தைரியம் வரும்னு சொல்ல முடியாது. இந்தாங்க. என்னது? டிரைவர்ஸ். டிரைவர்ஸா? அப்படின்னா சொன்னா திருந்தாத புருஷங்களை திருத்துறதுக்காக படிச்ச பொம்பளைங்களா எழுதி வாங்கிக்குவாங்களா? ஓ, டிரைவர்ஸா? ஆமா, அதேதான். எனக்கு கொஞ்சம் விவரம் தெரியுங்க. நான் என்ன திருந்தணுங்கிறப்ப? ஊர் உலகமே ஒதுக்கி வைக்கிற இந்த திருட்டு பசங்களை இந்த வீட்டை விட்டு விரட்டுங்க. இல்லன்னா டிரைவர்ஸ். அப்போ நான் இதுல கையெழுத்து போடணும்னு சொல்றேன். அவ்வளவு பயம் இருந்தா நான் சொல்ற பேச்ச கேளுங்களேன். சோ இந்த நிமிஷத்துல இருந்து நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி கிடையாது. ஏன்? என் புருஷன் பிடிக்கல, விவாகரத்து கொடுங்க தானே கை நாட்டு வச்சிருக்கேன். விவாகரத்து? டிரைவர்ஸ்னா விவாகரத்துன்னு தான் அர்த்தம். என்ன வாழ வெட்டி ஆக்கணுமா நினைச்சு என்னங்க, அது எனக்கு கொடுத்துருங்க. எப்போ விவகாரம் இவ்வளவு தூரம் வந்துருச்சோ இதை நம்ம கோர்ட்லயே பாத்துக்கலாம். கொஞ்சம் கொடுங்களே, மன்னிச்சிடுங்களே. என்ன சொன்ன? என்ன சொன்ன? டிரைவர்ஸா? அதேதான். என்னங்க, எனக்கு என்ன அர்த்தம் தெரியும்? நான் தெரியாம செஞ்சிட்டதுக்கு இப்படி. ஐயோ, ஏங்க கண்ணுங்களா, செல்லுங்களா, உங்களுக்கு தான் நல்ல பழக்கமாச்சே. எப்படியாவது ஐயா கிட்ட அந்த பேப்பரை திருடிட்டு வரீங்களா? இப்ப நாங்க திருந்திட்டோம். சமயம் பார்த்து திருந்துடுவீங்களே திருட்டு பசங்களா. என்னங்க பார்த்து பழி வாங்குறியா? என்னங்கிறாரு? ஒரு சாதாரண ரூம்ப திறக்கிறதுக்கு எதுக்கு இத்தனை ஆயிட்டா? ஏன் இன்னும் பழைய தொழில மறக்கவே இல்லையா நீங்க? அது இல்ல சார், பெரிய மனுஷன் நீங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுலயே விட்டுருங்க. இது வெயிட்டா இருக்கு. எல்லாரும் கை தட்டுங்க. ஏன் நீ தட்ட மாட்டியா? தட்டுறேன் சார். என்ன ஒண்ணு சார், இப்பதான் ஆரம்பம். இது சிறப்பா விடா. என்ன திறந்து முடிவீங்க? போட்டு காலை கீழே போடுறான். இது போறவா பிச்சு புட மிச்ச ராஸ்கல். ஐயோ எது வெண்ணையா? ஏண்டா பார்த்து ஐயாவையும் அம்மாவையும் பிரிக்கிறதுக்கு டைவர்ஸ் ஐடியாவை கொடுங்க. என்ன ஒரு மாதிரியா வருதா? ஐயா, ஏய், இனிமே இவன் நம்ம அம்மா வழிக்கு வரவே கூடாது. அதுக்கு இவன் மறக்காதபடி நாம ஏதோ செய்யணும்டா. இவனை அடிச்சே கொல்லணும்டா. என்ன சொல்ற? அத நான் சொல்றேன். கொன்னுட்டா ஈஸியா செத்து போயிடுவேன். நீ துடிக்க துடிக்க சாகணும்டா. எண்ணெயை காய வச்சு அதுல இவனை போட்டு பொரிச்சிடலாமா? பொரிக்க போறேன். ஏற்கனவே பொறிஞ்சுதான் கிடக்குறான். 2 கண்ணையும் இந்த கட்டையால நோண்டி எடுத்துடலாம். என்ன அப்புறம் கூட்டி வந்து பயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? நாக்கோ மூக்கோ ஏதோ சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்கலாம். பயந்தே சத்துருவ போல் இருக்கு. போறீங்க இல்லங்கடா. நீ என்ன பண்ண போற? ஏய் பாத்து, உனக்கு ஒரு வழி பண்ணிட்டேன். நீ சாப்பிடவே முடியாம சாக போற பாரு. இத நாங்க மாட்டி விட்டோன்னு ஐயா கிட்ட எங்களை மாட்டி விட்ட அடுத்த நிமிஷமே கசாப் கடை கம்பில உன்னை மாட்டி விட்டுருவோம். ஜாக்கிரதை. அம்மா, காய் வந்திருக்குமா? தக்காளி ஒரு 1/2 கிலோ போடு. தக்காளி இன்னைக்கு வேண்டாமா, அழுகலா இருக்கு. அழுகி இருக்கா? அப்படின்னா அதுல 2 கிலோ போடு. அழுகுன தக்காளி 2 கிலோவா? ஆமா ஆமா,
வெண்டைக்காய் எப்படி? வெண்டைக்காய் இன்னைக்கு வேண்டாமா, முத்தலா இருக்கு. எனக்கு முத்தின வெண்டைக்காய் தான் வேணும். அதுல 3 கிலோ போடு. முத்தல வெண்டைக்காய் 3 கிலோவா? தெரியாம தான் கேக்குறேன். 1/4 கிலோ காய் வாங்குறதுக்கு 1.25 மணி நேரம் பேரம் பேசி பொறுக்கி எடுப்பீங்க. இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? முந்தி குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தேன், அதான் பார்த்து வாங்கினேன். இப்ப தர்ம சத்திரம் எல்லாம் நடத்துறேன், அதான் அதுக்கு தகுந்த மாதிரி தானே வாங்கணும். ஏமா, சொந்தக்காரங்க யாராவது கூட்டமா வந்திருக்காங்களா? ஆமாண்டி, லண்டன்ல இருந்து 5 குழந்தைங்க ஏரோப்ளேன்ல வந்து இறங்கிருக்காங்க. அவங்களுக்கு தான் நான் சமைச்சு கொட்டணும். தண்டச்சோறுங்க. அப்ப போயிட்டு நாளைக்கு வரேம்மா. நாளைக்கே இதே மாதிரி அழுகுன காயா கொண்டு வா. என்னடா அப்படி பாக்குறீங்க? மத்தவங்க உங்களை நம்புறாங்களோ இல்லையாப்பா, நான் உங்களை நம்புறேன். நீங்க சுயமா தொழில் பண்ணி சம்பாதிக்கணும்னு தான் நான் இந்த ஒர்க் ஷாப்பே விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். ஐயா, உங்களுக்கு எப்படி நன்றிய வார்த்தையில காட்டாதீங்கப்பா, செய்யற தொழில காட்டுங்க. அப்புறம் யாராவது வீட்டுக்கு போய் உங்களுக்கு சாப்பாடு. ஐயா, சுயமா சம்பாதிக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுத்துட்டீங்க. அந்த சம்பாத்தியத்துல சாப்பிட்டாதான் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கும் பெருமையா இருக்கும். ஓகே, கேரி ஆன். பெஸ்ட் ஆஃப் லக். चल दिल्ली यार चलो चांदी से यार चल सिंगारम आओ आओ देखो ये बम्बई भगवान का नवरत्न की माम वायले पोड़ू வாயில போடாம குப்பத்தட்டுல போடுவாங்க. போடா டேய், வீட காட்டுறேன் பொண்ணை காட்டுறேன் ஏதாவது அல்பமான இடத்து கூட்டி போன வீடாமல்ற மாதிரி மெண்டு துப்பி வீட்டை பாரு. 420 வீடா வாயிலே போட்டா தலை கிரி கிரின்னு சுத்துற மாதிரி சுத்துற நம்பில் பேரு பம்பை பகவான் இல்லே, இல்லாட்டா பர்மா பகவான் மாத்திக்கிறியா? சுவே மூடு. ஏன்டா பொண்ணு வீட காட்டா? பேக் ஃபாலோ நீட். இவனை நம்பி நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். देखो ये बड़ा घर, अम्मा देख आ देख अरे आ मुंडा गंडा तिरड़े अम्मा देख आ देख आ उल्ला बूंदे तिरड़े अम्मा देख வீட காட்டானா? இதுதான் நம்பில் வீடு, நம்ம வீடா? பொண்ணோட வீடு. ஏன் முண்டாடி கல்யாணம் முடி நெருங்கிருச்சு. இருந்தது ஒரே ஒரு பானை, அதையும் உடைச்சியா? பச்சை தண்ணி குடிச்சா மட்டும் பசி தந்துருமா? சாப்பாட்டு விஷயத்துல சவால் விடாதீங்க எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். ஐயா கிட்ட பெருசா சொல்லிட்டானுங்க, சுயமா சம்பாதிச்சு சாப்பிடறாங்க. உங்க மூஞ்ச பார்த்து வருஷா பக்கம் ஒத்தமா தந்தானடா. டேய் கத்தாதடா, ஒரு நாள் சாப்பிடலன்னா செத்தா போயிடுவேன். அந்த அம்மா மதிக்காம போடுற சாப்பாட்டை விட நமக்கு மான மரியாதை தான் முக்கியம். டேய் இங்க வாங்கடா. நான் தண்ட சோறு போட்டாலும் போடுவேன் ஒழிய யாரையும் பட்னி போட மாட்டேன். வந்து சாப்பிடுங்க வாங்க. வேண்டாமா, எங்களுக்கு பசிக்கல. ஒரு புள்ள பச்சையில இருக்குதா இல்லையான்னு ஒரு தாய்க்கு தாண்டா தெரியும். அப்படி ஒரு தாயா நீங்க என்ன நினைச்சீங்கன்னா பேசாம வந்து சாப்பிடுங்க, இல்லைன்னா பட்னி கிடங்க. எங்களுக்கு சோறு போடுங்க. அன்பே மாயா, நானமா என்னங்க மாமா? மாமா 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 என்னாச்சு மாமா உங்களுக்கு? இப்ப தலை சுத்துச்சுல? உங்களுக்கு சுத்தமா இருக்கும், நீங்க அதிகமா குடிக்காதீங்க. ஆமா, நீங்க ஓசில ஒரு 9 டீ வாங்கி குடிச்சேன், இருந்தாலும் இருக்கும். அது இருக்கட்டும், ஓ மூஞ்சில ஏன் மூஞ்சில் தெரிஞ்சா அது அப்படி? முகத்தில் முகம் பார்க்கலான்னு நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா மாமா? பொம்பளை எப்படி சிரிச்சா அதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் என்ன கேனேனா? வெக்கமா இருக்கா? என்ன மாதிரி ஒரு வீரனை
இந்த வெளிச்சத்துல பாக்குறப்ப கன்னி பெண்களுக்கு கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கும். நான் அந்த விளக்க உடைச்சிடுறேன். உங்க வீரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க மாமா, நானே அடைச்சிடுறேன். அம்மா ஏ அம்மா ஏ அம்மா 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 ஏ அம்மா ஏ அம்மா எல்லாம் ready ஆயிட்டீங்களா? அம்மா அட, அந்த இவன் என்ன இன்னும் தூங்குறான்? ஒரு அழகை கண்டேனே கவி எழுந்திருப்பா. மீரா அசத்தத்துக்கு நாங்க ரெடி ஆகிட்டு இருக்கோம், இன்னும் தூங்கிட்டு இருக்கிய. அப்புறம் நாங்க சொல்லலன்னு சொல்லக்கூடாது. எழுந்திருப்பா. சரியான தூங்கு மூஞ்சு பையன். இவெல்லாம் லவ் பண்ணி ஒரு சுறுசுறுப்பே இல்லையே. டேய் லவ் அவனுக்கு பழசுடா, நமக்கு புதுசு. டேய் இப்பவே சொல்லிட்டேன், அந்த பொண்ணு நம்மள யார லவ் பண்றாளோ மத்தவங்க விட்டு கொடுத்துடணும். வில்ல வேலை எவனா பண்ணீங்க வெட்டிடுவான் வெட்டி. இவ ஏன்டா கவியோட கிட்டார ஒழிச்சு வைக்கிறான்? இவன் வேற ஊம படம் கட்டியா அறுக்கான். நீ யாரு புரியா சொல்ல? டேய் கவி கிட்ட மட்டும் அந்த கிட்டார் கிடைச்சதுன்னு வச்சுக்க, அத வாசிச்சு அந்த பொண்ண மயக்கிற மாட்டான், அதான் ஒழிச்சு வச்சான். ஆமா ஆமா சூசா சூப்பர் ஐடியா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கவி பாய். என்னடா இது, இன்னும் நீங்க ஒர்க் ஷாப் போல? லீவ் விட்டாச்சுமா. அது வந்துமா குஜராத்ல பிளேக் நோய் வந்து நிறைய பேர் செத்துட்டாங்கல்ல, அந்த துக்கம் தாங்க முடியாம நாங்க லீவ் விட்டுட்டோமா. துக்கமா? உங்க சட்ட துணிகளை பார்த்தா ஏதோ திருவிழாக்கு போற மாதிரி இருக்கு. சரி விடுங்க, ஐயாவோட தங்கச்சி வந்திருக்கா, நீங்க எல்லாம் வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும். ஆமா என்னடா ஏன் இப்படி வளருறீங்க? அது இல்லம்மா, எங்க மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒரே தெய்வம் நீங்க தான்மா. கூப்பிட்டீங்களா நீ? மீரா, இது சூச, இது பாண்டியன், ஹாய், ஹலோ, இவர் ரங்க, இது கணபதி. இவங்க சொல்லுங்க, அது இவங்கதான். ஓ, ஜெயிலிருந்து வந்த திருட்டு பசங்க, காளி பசங்கன்னு சொன்னீங்களே. ஆமா ஆமா ஆமா. ஐயோ அது அப்ப, இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஒழுங்கா இருக்காங்க. இன்னொருத்தங்கடா ஃபைமன் ஆர்மியா? ஒன்லி 4. அவ எந்த அளவுக்கு பிரிஸ்கா இருக்க மாட்டான், சோம்பேறி பையன், தூங்கிட்டு இருக்கான். பானே மீரா, நீ வீட்டை பாத்துக்கோ, நாங்க வெளியில போயிட்டு வரோம். அம்மா நாம மட்டுமா, அவங்க வரல? ஏண்டா மாட்டு ஆஸ்பத்திரிக்கு அவ எதுக்குடா? மாட்டாஸ்பத்திரிக்கா? ஆமாடா, நம்ம எரும மாடுல பாவம் 2 நாளா சோர்ந்து நிக்குது, அது ஆஸ்பத்திரி வரைக்கும் கூட்டிட்டு போலாம். சரி சரி வாங்க வாங்க, கயிறெல்லாம் கொண்டு வாங்க. ஓகே பாய். நீங்களும் எங்க கூட வரீங்களா? எருமைங்க நாவே எது கலச்சி. எருமை நம்ம யார் சொல்றா? இன்னுமா புரியல? நம்மளதான்டா சொல்றா. காதல் இதெல்லாம் ஒரு விளையாட்டு, கண்டுக்காதீங்க. காமான். நீ இவ்வளவு மட்டமானது பண்ண நாங்க நினைக்கவே இல்லடா. என்ன சொல்றீங்க? திட்டம் போட்டு கவுத்துறியா? மீரா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டோடா. கரப்பாம்பூச்சி அவருங்களை செட்டப் பண்ணிட்டு காப்பாத்தன் காதலில நடத்துறியா? உன்னை அப்படியே கடிச்சு துப்பிடுவேன். ஹலோ, நம்ம டார்லிங் வந்துட்டாரா? என்ன டார்லிங், ஜாலி எங்க சொல்லி பண்ணுமா? மால்தீவுக்கு 1000க்கு 2000க்கு எல்லாம் போலாம் டார்லிங். விடுறா. கவி, உன்கிட்ட நான் தனியா பேசணும், என் கூட வா. No. I know. Just come with me. ஒரே நாள் பழக்கத்துல கைய பிடிச்சு கூட்டு போற அளவுக்கு மீராவை மயக்கிட்டானே. ஒரே அடி. சேச்சே, அடிக்கிறா வேண்டாம்டா, என்னதான் இருந்தாலும் கவி நம்ம ஃப்ரெண்டு. அது இல்லடா, நீ ஒரே அடி. உயரமா இருந்திருந்த மீரா கூட நான் போயிருந்திருப்பேன்டா. இறைவா, 1000 இருந்தும் 2000 இருந்தும் ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்கூட்டர்ல இடம் இல்லாம பண்ணிட்டியே. காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பேய கட்டிக்கிட்டோமே.
எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு ஓடி போனா போதும்டா சாமி. அப்பா யாரும் இல்ல. துப்பாக்கி வாழ வேண்டிய பொண்ணு வாழாவட்டிய ஆக்கிட்டு வீட்டை விட்டே ஓடி போக பாக்குறியா? கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இந்த பூதலிங்கம் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஜோக்கர் மேல பேய் கீழே பூதம். இது என்ன மாமனார் விட இல்ல மயான வாயா? கரும் குரங்க மாதிரி இருக்கிற கிளி மாதிரி வளர்த்த என் பொண்ணை ஏன் உனக்கு கொடுத்தேன் தெரியுமா? ஏன் எதுக்கு? அவ பவுத்துல குழந்தை பிறந்தாத்தான் அவளை பிடிச்சிருக்கிற பேயானது விலகுமா? பேர குழந்தை உனக்கு? ஆமா, பேய் குழந்தைதான் என் பழக்கம். ஏண்டா கிண்டலா? வெடிச்சிருச்சு. மாடியில ஏறிட்டான். சுமையோட தான் வருவான். என்ன ஆளக்கா? வெளியே போயிடுச்சு போல இருக்கு. ராத்திரி ராஜார போயிருக்கான். வர்றவங்க தூங்கிடுவோம். அப்பா தெய்வமே. என்னடா திருட்டு மொழி முழிக்கிற? அண்ணாந்து பாருடா அறிவு கட்டவனே. காத்தே வரல, அதான் ஃபேன் பக்கத்துல படுத்திருக்கேன். முந்தி விரல பார்த்தாதான் பயமா இருக்கு, இப்ப குரலை கேட்டாலே பயமா இருக்கு. ஏன் இப்படி பயமுத்துற? யாரு? மண்ணு கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, அவன் இருந்தா பல வருஷம் ஆச்சு. அதுக்கு என்ன நீ என்ன அங்க இங்க இடமா இருக்கிட்டு இருக்க? ஓஹோ, இது ஆவியா? சான்ஸே கொடுக்காம இந்த மாபெரும் கலைஞனை பட்டினி போட்டே கொன்னுடுச்சு இந்த உலகம். அதான் செத்த பிறகாவது வசதியா வாழலான்னு இந்த பணக்கார பொண்ணு பிடிச்சிருக்கேன். ஆனா ஒரு எச்சரிக்கை, இதுக்கு மேல எச்சரிக்கை வேறு. நான் பிடிச்சிருக்கிற மாயாவணி தொட்ட உன்னை கொன்னுடுவேன். தொடலைனா பூதறிஞ்ச கொள்றேன்றா, தொட்டாடு கொள்றேங்கிற. அப்புறம் அதுக்கு இந்த கையை வெட்டி போட்டு வண்டியை திருக்க ஊருக்கு போறேன். உலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் நாம புருஷன் பொண்டாட்டி. ஆனா உள்ளுக்குள்ள நாம ரெண்டு பேருமே ஆம்பளைங்க. அப்ப எனக்கு குழந்தை? நீ பிறந்ததே தப்பு. உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணுமா? கொன்னுடு வேண்டாம். ஏற்கனவே செத்து செத்து போச்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனை தடவை கொல்லுவேன்? ஒரே நான் கொல்லுமா? கொல்லுங்க சார். சரி சரி, அழுவாத, வா போலாம். எங்க? அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரலாம். நடிச்சாம 12 மணிக்கு எங்க போய் சுத்தி பாக்குறது? சுடுகாடு, சமாதி, கல்லறைன்னு காத்தாட போயிட்டு வரலாம். சுடுகாடு, சமாதி, கல்லறை, அது ஓங்குற. நான் வரமாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. என்னமோ பண்ண போறேன் நீ வர. மாப்பிள்ள, நமக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு. ஆட்டத்தை நிறுத்துங்க. மகனே, என்ன முறைய மாத்துறீங்க? ஆட்டம் பாட்டம் கூட்டம் கொண்டாட்டம் எல்லாமே மாயை, சர்வமும் பேய்மயம். கிழிஞ்சது போ. காரியம் நிறைவேறத்துக்குள்ள காவிய கட்டிட்டு கிளம்பிடுவீங்க போல இருக்குதே. வந்து பாருங்க மாப்பிள்ள. மோகினி, நம்ம காதல் மேல ஆணையா சொல்றேன். எப்ப நான் உன சுடுகாட்டுல பார்த்தேனோ அப்பவே என் மனச பறி கொடுத்துட்டேன். இந்த சொத்து சுகம் எதுவும் வேண்டாம். இப்பவே நானும் உங்களோட சுடுகாட்டுக்கு வந்துடுறேன். சரிடாலே. அந்த சின்ன சிரிச்சுங்க சிங்காரமும் மாயாவும் இனிமேலாவது சந்தோஷமா வாழட்டும். முக்காலா முக்காபலா ஓலைலா முக்காலா முக்காபலா லேலா. அம்மாடி, நல்லபடி ஆயிட்டியா? அன்பே மாயா. யார் அது? புது வேலைக்காரனா? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சொல்றான். மாமா, அவர் வேலைக்காரர் இல்லம்மா, உன் வீட்டுக்காரரு. ஐயா, சீ. ஏமா குண்டும் குழியுமா இருக்கிறாரேன்னு பாக்குறியா? உன்னை நினைச்சு நினைச்சு அந்த கவலையில பாடி சுருங்கிடுச்சு, தாடி வளர்ந்துடுச்சு. மாமா, அதெல்லாம் எதுக்கு இப்ப? தாலி கட்ட புருஷன் விளக்கமா சொல்லுங்க. தாலி கட்டினாதான் என் புருஷன், பல்லு கட்டினா டாக்டர். விளையாடப்படாது. பாத்தீங்களா பாபா, தமிழ் பெண்ணோட தாலி செட்டிப்பட்ட கட்டின புருஷனை எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கா பாத்தீங்களா?
தாலி எடுத்து கல்ல ஒத்திக்கமா. கண்ட குத்திக்கலாமான்னு இருக்கு. ஏம்மா அப்படி சொல்ற? என்ன பேய் பிடிச்சிருந்தப்போ எனக்கே தெரியாம ஒரு கல்யாணம். பார்க்கவே சகிக்காத ஒரு புருஷன். என்னது? மரியாதையா வெளியே போ, இல்லன்னா உள்ள வரவா? செருப்பு பிஞ்சிடும். செருப்பா? செருப்புனா பையதான் செய்ய. Shut up. என்ன திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன். Get out. என்ன கெட்ட விட்டு அவ வெளியே வரா? மாமா என்ன வார்த்தை சொல்லிட்டு போறா பாத்தீங்களா? இதெல்லாம் நீங்க கண்டிக்கப்படாதா? மாப்பிள, என் பொண்ணுக்கு உங்களை பிடிக்கலன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? கண்ணா, என்ன மாமா? ஒண்ணு சரியா? என்ன? கிட்டோட ஐயா! ஐயோ! புது செருப்பு. என்னங்க குடும்பமே செருப்புல இருக்கீங்க. உங்களை நம்பி இருந்த வேலையும் விட்டுட்டு வந்துட்டேங்க. இந்த வீட்டு மரமோலா இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க. ஒரு வீட்டு வேலைக்காரமா இருந்து என் பொண்டாட்டி முகத்தை அப்பப்ப பார்த்துட்டு ஒரு மூலையில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? வேலை கொடுக்கீங்களா? வேலையா? இப்போ இங்க சாணி தட்டுற வேலை தான் இருக்கு. தட்டுவியா? எதை? சாணியா? நல்லா தட்டுவேன். அப்படியா? ஓகே. யூ ஆர் அப்பாயிண்டட் as cow dung beater. இவ்வளவு பெரிய வேலையா? இங்கிலீஷ்ல சொல்லும் போது எவ்வளவு அழகா இருக்கு. பவானி, நேரங்கிறது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாதுமோ? சாணி தட்டிக்கிற நீ சூப்பரண்டுக்கு பொண்டாட்டி ஆயிட்ட. சூப்பரண்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்த நானும் சாணி தட்ட வந்துட்டேன். இந்த சமுதாயத்துக்கு சிங்காரம் ஒரு பெரிய பாடம் ஆயிட்டம்மா. பேராசை பெரு சாணிதான் முடிக்கிறத நான் நல்லா உணர்ந்துட்டேன். நீங்களும் உணருங்க. அதுக்குள்ள போட்டியா? இந்த வந்துட்டேன்.